நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வரும் மோதல் போக்கு தற்போது ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக இதுவரை மோதல்கள் அதிகமில்லாத காஸ்பியன் கடல் பிராந்தியத்திற்கு இந்த பதற்றம் பரவியிருப்பது உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானிய கடற்படை தளங்கள் மீது இஸ்ரேல் காஸ்பியன் கடல் பகுதியில் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவல்கள் இந்த போரின் புவியியல் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளன. குறிப்பாக காஸ்பியன் கடல் ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் எல்லைகளையும் தொட்டுச் செல்லும் ஒரு முக்கிய நீர்நிலையாகும். இது எரிசக்தி வளங்கள், அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு செறிந்துள்ள பகுதி என்பதால் இங்கு ஏற்படும் எந்தவொரு இராணுவ நடவடிக்கையும் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையும். ரஷ்ய அதிபரினுடைய ஊடக தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ இந்த பகுதியில் மோதல் பரவுவதை ரஷ்யா மிகவும் எதிர்மறையாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அணுசக்தி நிலையங்கள் மீதான அச்சுறுத்தல், ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் போன்ற முக்கிய அணுசக்தி அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது குறித்து ரஷ்யா விடுத்துள்ள எச்சரிக்கையில் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் ஈடு செய்ய முடியாத பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையங்கள் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள ரஷ்யா இது குறித்த தனது கவலைகளை அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அண்மைக்கால அறிக்கைகள் இரண்டு முக்கிய திசைகளை காட்டுகிறது. கடந்த 3 வாரங்களில் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் கட்டமைப்புகளை 90% வரை அமெரிக்கா சிதைத்துள்ளதாக ட்ரம்ப் உரிமை கோரியுள்ளார். ஈரானிய கடற்படை மற்றும் விமானப்படையின் வலிமை பெருமளவு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் இருதரப்பும் சில முக்கிய புள்ளிகள் உடன்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. அதே நேரம் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரான் தனது நீண்டகால கூட்டாளியான ரஷ்யாவுடன் ஆலோசனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் அவசர தொலைபேசி அழைப்பின் மூலம் ஆலோசித்துள்ளார். இந்த உரையாடல் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈடாக ஈரான் தனது பாதுகாப்பிற்கு ரஷ்யாவின் ஆதரவை உறுதிப்படுத்த முயல்வதை காட்டுகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் பார்வையில் இந்த நெருக்கடியை தீர்க்க இராணுவ மோதல்களை கைவிட்டு அரசியல் ராஜதந்திர தீர்வு முறைக்கு உடனடியாக மாற வேண்டும். தற்போதைய சூழலில் நிலவும் முரண்பட்ட தகவல்கள் மற்றும் அறிக்கைகள் நிலைமையும் இன்னும் சிக்கலாக்கும் என நம்புகிறார். அதே நேரம் மத்திய கிழக்கின் மோதல் தற்போது ஈரானின் எல்லைகளை தாண்டி ரஷ்யாவின் செல்வாக்கு மண்டலமான காஸ்பியன் கடல் வரை நீண்டிருப்பது ஒரு எச்சரிக்கை மணியாகும். அமெரிக்காவின் இராணுவ மேலாதிக்கம் ஒருபுறம், ரஷ்யாவின் ராஜதந்திர எச்சரிக்கைகள் மறுபுறம் இருக்க அடுத்த கட்ட நகர்வுகள் உலக அமைதியை தீர்மானிப்பதாக அமையும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல், ஈரான் ஆகியவற்றுக்கு இடையிலான இந்த மும்முனை போட்டி என்பது குறிப்பாக ஈரான் சார்பாக ரஷ்யா களமிறங்கப் போகின்றதா என்கின்ற பல நாள் கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இருக்கும் என்று நம்பலாம். அதாவது ரஷ்யாவினுடைய எல்லைப்புறத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலை ரஷ்யா எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தம் தற்போதைய நிலைமை, நிபந்தனைகளின் முரண்பாடு. 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா 2018 விலகியதை தொடர்ந்து ஈரான் ஒப்பந்த நிபந்தனைகளை படிப்படியாக மீறி வருகிறது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கினால் மட்டுமே அணுசக்தி ஒப்பந்த நிபந்தனைகளை மீண்டும் பின்பற்றுவோம் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. ரஷ்யா மற்றும் சீனா ஈரானுக்கு வழங்கும் ஆதரவை அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு கடன் பொறி தந்திரமாக நீங்கள் கருதுகிறீர்கள். நிச்சயமாக ரஷ்யா தனது சொந்த நலனுக்காக அமெரிக்காவை சீண்டுவதற்கு ஈரானை ஒரு பகடையாக போல பயன்படுத்துவதாக எல்லோரும் நம்புகிறார்கள். அதே நேரம் ஈரானின் புஷர் அணுமின் நிலைய பணிகளை தொடர்ந்து ரஷ்யா மறுப்பது இஸ்ரேலினுடைய தாக்குதலிலிருந்து தப்பிக்க ஒரு தற்காலிக பாதுகாப்பு கவசமாக பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு நிலையில் இந்த போர்க்களம் என்பது மிக மோசமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானை தாக்குகிறோம் என்ற இஸ்ரேல் காஸ்பியன் கடலிலே ரஷ்ய எல்லை பகுதியில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சில வேளைகளில் ரஷ்யாவை ஒரு நேரடி போருக்குள் தள்ளக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உலக போர் காலங்களில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய மக்கள் பயணித்த கப்பல் தாக்கப்பட்டதை அடுத்து அமெரிக்கா தன்னுடைய இந்த மோசமான போரில் குதித்தது. இப்படியான ஒரு சூழலில் இப்போது காஸ்பியன் கடலில் அந்த பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கை காரணமாக அதனை எதிர்ப்பதற்காக சில வேளைகளில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா போர்க்களம் குதிக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது. இது எப்படியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமான பரிமாணத்தையும் ஒரு கூர்மையான பார்வையில் தொகுத்து நோக்குகின்ற போது மத்திய கிழக்கினுடைய தற்போதைய சூழல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை மோதல் மாத்திரமல்ல,
அது புதிய உலகளாவிய அதிகார பகிர்வு போராக உருவெடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கின் தற்கால அரசியல் சூழலை உற்று நோக்கினால் ஈரான் ஒருபுறம் அமெரிக்காவின் கடுமையான இராணுவ அழுத்தத்திற்கு மறுபுறம் ரஷ்யாவின் ராஜதந்திர தந்திரங்களுக்கும் இடையே சிக்கியுள்ளதை உணர முடிகிறது. இஸ்ரேலின் துல்லியமான தாக்குதல்கள் ஈரானின் தற்காப்பு அரண்களை சிதைத்துள்ளன. அமெரிக்கா முன்வைக்கும் பேச்சுவார்த்தை அல்லது பேரழிவு என்ற 2 தெரிவுகளுக்கும் இடையில் ஈரான் நிற்கிறது. முக்கியமான 3 அவதானிப்புகளை இந்த விடயத்தில் செலுத்தலாம். 1. பகடைக்காயாகும் நாடுகள். வல்லரசுகள் தங்களுடைய நேரடி மோதலை தவிர்க்க ஈரானை போன்ற நாடுகளை ஒரு தாங்கு மண்டலமாக பயன்படுத்துகிறது. ரஷ்யா தனது புவிசார் அரசியல் நலன்களுக்காக ஈரானை ஆதரிப்பது போல தோன்றினாலும் அது அமெரிக்காவின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அணுசக்தி பாதுகாப்பா அச்சுறுத்தலா? ஈரானின் அணுசக்தி கனவுகளுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு தற்காப்பு கவசமாக அமையும் என்று கருதப்பட்டாலும் அதுவே இன்று அந்த நாட்டினுடைய அதன் மீதான உலகளாவிய பொருளாதார மற்றும் இராணுவ தாக்குதல்களுக்கு முதன்மை காரணமாக மாறியிருக்கிறது. அதே நேரம் மாறிவரும் போர் முனை. காஸ்பியன் கடல் வரை நீண்டிருக்கும் இந்த மோதல் போர் என்பது இனி நிலப்பரப்பு சார்ந்து மட்டுமல்ல, அது எரிசக்தி வளங்கள் மற்றும் கடல்சார் வணிக பாதைகளை கைப்பற்றும் ஒரு தீவிர பொருளாதார போர் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் ராஜதந்திர மேஜைகளில் எட்டப்படும் முடிவுகளை விட போர்க்களத்தில் எடுக்கப்படும் அதிரடி முடிவுகளை அடுத்த சில 10 ஆண்டுகளுக்கு மத்திய கிழக்கின் வரைபடத்தை தீர்மானிக்கப் போகிறது. ஈரான் தனது இறையாண்மையை காக்க வேண்டுமானால் வல்லரசுகளின் கடன்பொறி மற்றும் பகடைக்காய் அரசியலில் இருந்து விடுபட்டு ஒரு நடுநிலையான மற்றும் வலிமையான ராஜதந்திர பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இதை எப்படி ஈரான் கைக்கொள்ளப் போகிறது, எப்படி ஈரானியர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். இந்த கேள்விக்கான பதிலை யாரிடம் எப்படி தேடுவது என்பதே இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வினாவுமாகும். ஆக இந்த விவகாரங்கள் ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய அச்சத்தினுடைய சூழல்களை உருவாக்கி நிற்கிறது என்பது மாத்திரம் உண்மையாகும்.